நினைத்த நேரத்திலே தலாக் சொல்லிவிட முடியாது. இன்று குடும்பத்திலே பிரச்சனை என்றால் நாளை காதிக்கோட்டுக்கு சென்று அவர்களை பிரித்து வைக்க முடியாது. பெண்களுக்கு மாதவிடாய் வந்து அந்த மாதவிடாய் காலத்திலே உடலுறவில் ஈடுபடாத அந்த காலத்திலேதான் அவளுக்கு தலாக் வழங்கப்பட வேண்டும். என்று எம் சமூகத்திலே தலாக்குகள் எவ்வாறு பங்கு வைக்கப்படுகின்றது, எம் சமூகத்திலே எவ்வாறு தலாக்குடைய நிலைப்பாடுகள் இருக்கின்றது, யார் கேட்கின்றார்கள்? என்று உனக்கு எப்போது உன்னுடைய மாதவிடாய் ஆரம்பமாகியது, உன்னுடைய மாதவிடாய் காலம் எப்போது முடிந்தது, நீங்கள் போய் தலாக் சொல்வதற்கு ரெடியாகி வாருங்கள். எப்போது நடக்கின்றது சகோதரர்கள்? இந்த இலங்கை போன்ற சிறுபான்மையாக முஸ்லிம்கள் வாழுகின்ற இந்த நாட்டில் கூட இஸ்லாமிய விவாகரத்து சட்டங்கள் உருவாக்கப்பட்டு பல 100 வருடங்கள் கடந்து விட்டன. எமது அக்கறை பற்றி மண்ணிலும் கூட காதி நீதிமன்றம் சுமார் 2011ஆம் ஆண்டு அளவிலே அது ஒரு கட்டிடத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. திருமணம் சம்பந்தமான குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக கணவனை மனைவி எவ்வாறு நடத்த வேண்டும், மனைவியை எவ்வாறு கணவன் வழி நடத்த வேண்டும் என்ற உளவியல் சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய கருத்துக்களை அந்த வாலிபர்களுக்கு, வாலிப பெண்மணிகளுக்கு நாம் கொடுக்க தவறுகின்றோம். நிக்காஹின் போது அந்த மணமக்களுக்கு செய்யப்படுகின்ற பிரார்த்தனை, ஒருவரை ஒருவர் புரிந்து வாழுகின்ற, ஒருவரை ஒருவர் பரஸ்பரமாக ஒற்றுமையாக அன்பாக வழிநடத்துகின்ற மணமக்களாக இவர்களை ஆக்கிக் கொடு ரஹ்மானே என்ற அந்த பிரார்த்தனை சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது அல்லவா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாருங்கள், வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே பிளவுகளும் பிரச்சனைகளும் ஏற்படுவதாக அச்சம் கொள்வீர்கள் என்றால், அப்படி என்றால் பிரச்சனைகள் அவர்களுக்கு மத்தியிலே தலை தூக்கி விட்டதென்றால், முதலாவதாக கணவன் செய்ய வேண்டிய விடயம் ஃபஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜ, தன்னுடைய மனைவியை படுக்கை அறையிலே இருந்து தூரமாக்க வேண்டும். ஒரு மனைவிக்கு கணவன் கொடுக்கின்ற மிக பெரும் தண்டனை படுக்கை அறையிலே இருந்து அவளை தூரமாக்குவதுதான் முதலாவது தண்டனையாக இருக்கின்றது. அவளால் அதனை சகிக்க முடியாது, அவளால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாது. மிக விரைவிலே மிக அவசரமாக தன்னுடைய கணவனை தேடி செல்லக்கூடிய ஒரு சக்தி பெண்ணிடத்திலே இருக்கின்றது அல்லவா? உண்மையான கணவனுக்கு துரோகம் இழைக்காத, கணவனோடு அன்பாக பரஸ்பரமாக ஒற்றுமையாக இருக்கின்ற ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவனை படுக்கை அறையில் விட்டு கொடுக்க மாட்டாள். இதனால் தான் இஸ்லாம் கூறுகின்ற தீர்வு சகோதரர்களே, தலாக்கெல்லாம் நாம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக பல படிமுறைகள் இருக்கின்றன. எடுத்த எடுப்பிலே தலாக் சொல்லிவிட்டேன் என்றோ, எடுத்த எடுப்பிலே சிறு சிறு குழப்பங்களும் பிரச்சனைகளும் தோன்றுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த மனைவியை நான் உன்னை தலாக் சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து போலீஸ் நிலையங்களுக்கும் காதி நீதிமன்றங்களுக்கும் அவளை அழைத்து செல்லுகின்ற கணவனுக்கு அல்லாஹ்வினுடைய உபதேசம் பொருந்தாது. அல்லாஹ்வுடைய உபதேசம் என்ன? படுக்கை அறையிலே அந்த மனைவியை சிறு காலம் தூரமாக்கி வைத்து விடுங்கள். அப்போது அந்த மனைவியினால் படுக்கை அறையிலே அவள் தூரமாக இருக்க முடியாது என்ற காரணத்தை உணர்ந்து உங்களுக்குள் பரஸ்பரத்தையும் ஒற்றுமையும் அன்பையும் வெளிப்படுத்தக்கூடியவளாக மீண்டும் உங்களோடு வந்து இணைந்து கொள்ளுகின்றாள். ஏன் தெரியுமா சகோதரர்களே? தலாக் என்கின்ற உரிமை கணவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜி, ஆண் பெண்களை படுக்கை அறையை விட்டு தூரமாக்க வேண்டும். ஆனால் ஆண்களுக்கு எவ்வாறு தலாக்கினை ரப்புல் ஆலமீன் அனுமதி கொடுத்திருக்கின்றானோ, அவர்களுடைய சுதந்திரமாக அவர்களுடைய ஹுக்கூக்குகளில் உரிமைகளில் ஒன்றாக ஆண்களுக்கு எவ்வாறு தலாக்கை கொடுத்திருக்கின்றானோ என்று என் சமூகத்திலே நாம் எமது தாய்மார்களும் எமது பெண்மணிகளும் அவஸ்தைக்குள்ளாக்கி, பல துன்புறுத்தல்களுக்குள்ளாக்கி, மதுபானம் அணுந்துகின்ற கணவனாக இருந்தாலும் என்னுடைய பிள்ளைகளின் தந்தை என்று மதித்து வாழுகின்ற எனது தாய்மார்கள் பாராட்டுக்குரியவர்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அவர்கள் நீதிமன்றம் செல்வதில்லை, அவர்கள் காதி கோடுகளுக்கு செல்வதில்லை, பள்ளிவாசல்களுக்கு நீதி தேடி செல்வதில்லை. ஆனால் அவர்களுக்கும் இஸ்லாம் இந்த கணவனை விரட்டி அடிக்கின்ற அங்கீகாரத்தை வழங்கி இருக்கின்றது என்பதை நம்மில் பலர் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எவ்வாறு கணவனுக்கு தலாக் சொல்லுகின்ற உரிமை இருக்கிறதோ அதே போன்றுதான் பெண்களுக்கும் ஃபஸ்ஹுன் நிகாஹ், குல்அன் நிகாஹ் போன்ற விடயங்களை இஸ்லாம்
அனுமதித்திருக்கின்றது என்பதை எம்மால் மறக்க முடியாத சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. முதலாவதாக குடும்பத்திலே பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மவாஜி, அதுக்கு முன்பதாக குர்ஆனுடைய முதலாவது அதுக்கு முந்திய வசனம் சகோதரர்களே, ஃபஅதுஹுன்ன, அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். குடும்பத்திலே பிரச்சனை ஏற்பட்டு விட்டால், சண்டை ஏற்பட்டு விட்டால் அவர்களுக்கு ஃபஅதுஹுன்ன, அழகிய முறையிலே உபதேசம் செய்யுங்கள். நீங்களாக உபதேசம் செய்யுங்கள். உங்களால் முடியவில்லை என்றால் ஆலிம்களையும் உலமாக்களையும் படித்தவர்களையும் சமூகத்தில் குடும்ப பிரச்சனைகளை நன்கறிந்த மக்களையும், ஏன் இன்றைய சமூகத்திலே பல கவுன்சிலர்ஸ்கள் இருக்கிறார்கள், உளவளத்துறை ஆலோசகர் இருக்கிறார்கள், அழகான முறையிலே வாழ்க்கையை பற்றி எடுத்து சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாம் ஒருபோதும் அணுகி உபதேசம் கேட்பதில்லை சகோதரர்களே. அவ்வாறு உபதேசம் கேட்டதற்கு பின்னால் வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜி, இரண்டாவது கட்டம்தான் அவர்களை படுக்கை அறையை விட்டும் தூரமாக்குங்கள். மூன்றாவது ஒரு கட்டத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு கூறி காட்டுகின்றான், வத்ரிபூஹுன்ன, அவர்களுக்கு இலேசாக. இந்த ஆயத்துக்கு விளக்கம் கூறுகின்ற அறிஞர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் தெரியுமா? லர்பத்தன் கைர முபர்ரஹ், அவர்களுக்கு காயம் ஏற்படாத அளவுக்கு. இன்று கன்னத்தில் முகத்திலே கன்னத்திலே மனைவிமார்களை அடிக்கின்ற ஆண்கள் தான் அதிகமாக இருக்கின்றோம் சகோதரர்களே. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வோம். அடிக்கத்தான் வேண்டும். இஸ்லாம் கூறுகின்ற மூன்றாவது படிமுறை உபதேசம், இரண்டாவதாக படுக்கை அறையை விட்டு தூரமாக்குதல், மூன்றாவதாக அந்த மனைவிக்கு இலேசான முறையிலே அடிக்க வேண்டும், காயம் ஏற்படாத வண்ணம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அடிக்க வேண்டும் என்ற இந்த அல் குர்ஆனிய வசனத்தை அமுல்படுத்துவதனாலோ தெரியாது, அதற்கான விளக்கங்களை அதிகமாக புரிந்து கொண்டார்களோ தெரியாது, மனைவிமார்களை துன்புறுத்துகின்றவர்கள் எவ்வாறெல்லாம் துன்புறுத்துகின்றார்கள். அண்மையிலே ஒரு சகோதரியின் குடும்ப பிரச்சனையில் தீர்ப்பதற்காக நாங்கள் சென்றிருந்தோம். அந்த பெண் கூறிய அடிக்கின்ற முறையை பார்க்கின்ற போது அந்த கணவனை கட்டி வைத்து துவக்கினால் சுட வேண்டும் போலிருந்தது. அந்த அளவுக்கு தண்டனை. அந்த பெண்ணுடைய 2 மார்பகங்களை பிடித்து பாருங்கள் சகோதரர், விளக்கத்துக்காக சொல்லுகின்றேன். அந்த பெண்ணின் 2 மார்பகங்களை பிடித்து தூக்கி வீசி அடிக்கின்ற கணவன்மார்கள் இன்று எம் சமூகத்திலே இருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடிக்க வேண்டும் என்று வரையறை எமக்கு கொடுத்திருக்கிறார்கள். வத்ரிபூஹுன்ன லர்பத்தன் கைர முபர்ரஹ், காயம் ஏற்படாத அடிகளை, இலேசான அடிகளை, படிப்பினை தரக்கூடிய அடிகளை அவர்களுக்கு கொடுங்கள் என்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னாவிலே எமக்கு கூறி காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, அதே வசனத்திலே பாருங்கள், ஃபஇன் அத்தஅனகும், அந்த மனைவிமார்கள் பிரச்சனைக்கு பின்னால், உபதேசத்தை பெற்றுக்கொண்டதற்கு பின்னால், அவர்களை படுக்கை அறையிலே இருந்து தூரமாக்கியதற்கு பின்னால், இலேசான அடிகளை அவர்கள் அடித்துக் கொண்டதற்கு பின்னால், அவர்கள் உங்களுக்கு வழிபடக்கூடிய மனைவிமார்களாக மீண்டும் வருவார்கள் என்றால், ஃபஇன் அத்தஅனகும் ஃபலா தபுகு அலைஹின்ன சபீலா, அவர்களிடத்திலே குற்றங்களை தேடி பிடிக்காதீர்கள். அவர்களை மீண்டும் குற்றமாக, நீ அப்படி செய்தவள் தானே, நீ இப்படி செய்தவள் தானே, நீ அங்கு சென்றவள் தானே என்றெல்லாம் உங்களுடைய மனைவிமார்களிடத்திலே குற்றங்களை தேடி கண்டுபிடித்து விடாதீர்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது அல் குர்ஆன் எமக்கு கூறி காட்டுகின்ற அறிவுரைகளாக இருக்கின்றது. இன்னல்லாஹ கான அலியன் கபீரா, அனைத்தையும் நன்கறிந்தவனாக ரப்புல் ஆலமீன் இருக்கின்றான். இப்போது 3 படிமுறைகளையும் செய்து பார்த்தோம். மனைவி சரிப்பட்டு வரவில்லை, பிரச்சினைக்கு மேல் பிரச்சினை, சண்டைக்கு மேல் சண்டை என்று என் சமூகத்திலே சில மனைவிமார்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய கணவனின் தாயின் வீட்டுக்கு அல்லது சகோதரிகளின் வீடுகளுக்கு அல்லது சகோதரனின் வீடுகளுக்கு ஏதேனும் உணவு பாசல் ஒன்று கறிப்பை கொன்று
போவதாக இருந்தாலும் அந்த மனைவியின் கட்டுப்பாட்டிலே, அந்த மனைவிக்கு தெரியாமல் அந்த பேக் போகக்கூடாது என்ற எண்ணப்பாட்டிலே இருக்கின்ற சில மனைவிமார்களும் என் சமூகத்திலே இருக்கத்தான் செய்கின்றார். கவலைக்குரிய விடயம் சகோதரர்கள். கணவன்மார்கள், பெண்கள் அர்ரிஜாலு கவ்வாமூன அலநிசா என்று கூறினோம் அல்லவா? பெண்களை ஆண்கள் நிர்வகிப்பவர்கள். ஆனால் சில வீடுகளில் குந்தனால் கணவன் குந்தோன், அவர் எழும்பேல. மனைவி குந்தன் சென்னா அவர் குந்தோன், எழும்பேல அவரால். இதற்கு பல வகையான காரணங்களை இஸ்லாம் கூறி காட்டுகின்றது சகோதரர்களே. மனைவியினுடைய சொத்திலே அவர் வாழக்கூடியவராக இருந்தால், கொளுத்த சீதனத்தோடு திருமணத்தை முடித்து வாழக்கூடிய கணவனாக இருந்தால், பிற்காலத்திலே அந்த கணவனால் அப்படித்தான் வாழ முடியும். குந்தென்றால் குந்த வேண்டும், எழும்பென்றால் எழும்ப வேண்டும். சகோதரர்களே, அது ஒரு நீண்ட தலைப்பு, நான் அதுக்குள் போக விரும்பவில்லை. ஆனால் இஸ்லாம் கூறுகின்றது என்ன? அர்ரிஜாலு கவ்வாமூன அலநிசா. குடும்பத்திலே பிரச்சனை வந்துவிட்டது, இஸ்லாம் கூறிய வழிமுறைகளை அமுல்படுத்தினோம். ஃபைன் ஹிஃப்தும் ஷிகாக பைனிஹிமா. இன்னும் ஒரு அழகிய உபதேசம் பாருங்கள். வெடுத்த எடுப்பிலே குடும்பத்தை பிரித்து விட வேண்டாம் என்பதற்கான அடையாளங்கள் சகோதரர்களே. பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது என்றால், மத்தியஸ்தம் செய்து பார்க்க வேண்டும். நாங்கள் கணவன் செய்ய வேண்டிய பல படிமுறைகளை செய்துவிட்டார், அவரால் முடியாமல் போய்விட்டது, தோற்றுவிட்டார். அப்படி என்றால் 4வது கட்டமாக மனைவியினுடைய குடும்பத்திலே இருந்து நீதம் செலுத்தக்கூடிய பக்க சார்பில்லாத ஒருவரை நீங்கள் அழைத்து வாருங்கள். மனைவியினுடைய பக்கத்திலே அழைத்து வருவது போன்று கணவனுடைய பக்கத்திலே இருந்தும் ஒருவரை அழைத்து வாருங்கள். நீதம் செலுத்துவதற்காக, சான்று பகர்வதற்காக, அவர்கள் ஒரு நீதமான முறையிலே அவர்களுக்கு அறிவுரை வழங்கி தீர்ப்பு வழங்குவதற்காக வாருங்கள். இன் யுரீதா இஸ்லாஹன் யுவஃபிகுல்லாஹு பைனஹுமா இன்னல்லாஹ கான அலீமன் கபீரா. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த 2 கணவன் மனைவிக்கு மத்தியிலே மத்தியஸ்தர்களாக வந்த நாங்கள், மத்தியஸ்தர்களாக அவர்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்ற நோக்கிலே வருவோம் என்றால், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாஹையும் சமாதானத்தை ஏற்படுத்தி அவர்களை நல்ல கணவன் மனைவியாக மாற அவர்களுக்கு வழிவகுத்து விட்டான் என்றால் அவர்களை சேர்த்து விடுங்கள். இல்லை என்றால் அதற்கு பின்னர் தான் அவர்களுக்கு தலாக் என்ற ஒன்றை நாம் யோசிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிச்சயமாக பெண்களை பற்றி அல்லாஹு தஆலா அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்ற போது, அல் மர்அத்து குலிகத் மின் தில்இன் அஅவஜ், எமது விலா எலும்புகளின் வளைவான எலும்புகளிலே இருந்து படைக்கப்பட்டவர்கள் பெண்மணிகள். அவர்கள் ஃபஇன்னக இதா அகம்தஹா கஸர்தஹா, அந்த பெண்ணை, அவளிடத்திலே இருக்கின்ற குறைபாடுகளை, அவளிடத்திலே இருக்கின்ற கோணலை, வளைவான எலும்பிலே இருந்து படைக்கப்பட்ட பெண்ணிடத்திலே சில குறைபாடுகள் நிச்சயமாக இருக்கும். அந்த குறைபாடுகளை நிமித்த வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால், கசர்தஹா, அந்த குறைபாட்டு எலும்பை, அந்த வளைவான எலும்பை நீ முறித்து விடுவாய். வயின் தரத்தஹா, அப்படியே அந்த வளைவான எலும்பை நீ விட்டு விட்டால், உன்னால் முடிந்த அளவுக்கு அதிலே முயற்சி செய்து அவளுக்கு உபதேசம் செய்து அவளை உன் பக்கம் மீட்டிக் கொள்வதற்கு நீ ஆசைப்பட்ட என்றால், அந்த கோணல் இருக்கின்ற முறையிலேயே உனது வாழ்வை அமைத்துக்கொள் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறி காட்டியிருக்கின்றார். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண்மணிகளிடத்திலே காணப்படுகின்ற குறைகள், பெண்மணிகளிடத்திலே இருக்கின்ற குறைபாடுகள் உடனடியாக ஒருபோதும் நிவர்த்தி செய்ய முடியாது என்பதை இந்த ஹதீஸ் எமக்கு கூறி காட்டுகின்றது. இன்றைய சமூகத்திலே அதிகமாக விவாகரத்துகள் பெருகி வருகின்றதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. போலீஸ் நிலையங்களிலும், காதி நீதிமன்றங்களிலும், இணக்க சபைகளிலும் எமது தாய்மார்கள்
குடும்பங்களோடு அலைந்து திரிகின்ற விடயத்தை எங்களால் பார்க்க முடிகின்றதல்லவா? சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போன்று அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் ஆகுமாக்கப்பட்ட ஹலால்களில் வெறுப்பான ஒரு ஹலால் இருக்குமாக இருந்தால் அது தலாக்காக இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கூறி காட்டி இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா ஒரு மனைவியோடு வாழ வேண்டும் என்பதற்காக அவளுடைய குறைபாடுகள் குற்றங்களை காலாகாலம் அப்படியே மறைத்து வாழ வேண்டும் என்பதை விரும்பவில்லை. அதனால் தான் தலாக் என்ற விவாகரத்தும் எமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனைவியோடு வாழ முடியவில்லை என்றால் அத்தலாக்கு மர்ரதான் ஃபஇம்சாக்கும் பிமஅரூஃபின் அவ் தஸ்ரீஹும் பிஇஹ்சான், அழகிய முறையிலே பிரிந்து செல்ல வேண்டும். அண்மையிலே போலீஸ் நிலையத்திலே ஒரு கணவனுக்கு மனைவிக்கு மத்தியிலே அவர்கள் பிரிந்து செல்லுகின்ற கட்டம் வந்துவிட்டது. அவர்கள் பிரிந்து செல்லுகின்ற கட்டம் வந்துவிட்டது. அந்த மனைவியும் கணவனும் போலீஸ் நிலையத்துக்குள்ளே இருந்து அவர்கள் பேசிய வார்த்தை பிரயோகங்களும், நான் நினைக்கின்றேன் ஒரு 20 வருடங்கள் 15 வருடங்கள் வாழ்க்கையை அனுபவித்த பல பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் அவர்கள் பேசிய வார்த்தை பிரயோகங்கள், அந்த மனைவியினால் பேசப்பட்ட வார்த்தை பிரயோகங்கள், அதை சகிக்க முடியாத கணவனால் பேசப்பட்ட வார்த்தைகள் வரலாற்று துரோகம் மிக்க வார்த்தைகளாக அவைகள் அமைந்திருந்ததை கண்ணுற்றேன். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களுடைய 15 வருட வாழ்க்கையில் அல்லது 20 வருட வாழ்க்கையில் அவர்களுடைய அவர்களுடைய படுக்கை அறையில் நடைபெற்ற பல விடயங்களை சொல்லி காட்டுகின்ற கணவனாக அவனும், அதை நிராகரிக்கின்ற மனைவியாகவும் போலீஸ் நிலையங்களில் அந்நிய மதத்தவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் கலந்துரையாடியதை, சண்டையின் விகோரம், அந்த வார்த்தை பிரயோகங்களின் வர்ணிக்க முடியாத வார்த்தைகள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறெல்லாம் காலி கோடுகளில், நீதிமன்றங்களில், ஏன் எமது இணக்க சபைகளில் குடும்ப பிணக்குகள் சமாதானப்படுத்தப்படுகின்ற போது எங்களால் அவதானிக்க கூடியதாக அவைகள் அமைந்திருக்கின்றது. இப்போது நாங்கள் தலாக்கினுடைய மிக பிரதானமான பகுதிகளை பார்ப்போம். அண்மையில் சகோதரர்களே, சில படிப்பினை மிக்க விடயங்களையும் எம்முடைய தலைப்போடு தொடர்புடையது என்பதனால் கூறி செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது 3 தலாக்குகளும் சொல்லப்பட்ட ஒரு கணவனும் மனைவியும், 3 தலாக்குகள் சொல்லப்பட்டு விட்டதென்றால் அவர்களுக்கிடத்திலே இருந்து நாம் வாபஸ் வருகின்ற, அவர்களிடத்திலே இருந்து பறித்தெடுக்கின்ற ஒரு வேர்ட் கணவன் மனைவி. அவர்கள் அஜ்னபி. ஒரு கணவன் மனைவியை தலாக் சொல்லிவிட்டான் என்றால், அதுவும் 3 தலாக்குகள் சொல்லிவிட்டான் என்றால், அவர்கள் கணவன் மனைவி என்ற வார்த்தை அங்கிருந்து அறுத்து விடப்படுகின்றது. இதுதான் தலாக். ஆனால் 3 தலாக்குகளை சொல்லிய ஒரு மனிதன், ஒரு குழந்தைக்கு தந்தையாக, அவள் தாயாக இருக்கின்ற குடும்பஸ்தன் சில அறிவுரைகளை உலமாக்களிடத்திலே போய் கேட்கின்றார். நான் 3 தலாக் சொல்லிவிட்டேன், என்னுடைய மனைவியோடு நான் சேர வேண்டும், அதற்கான ஏதேனும் பரிகாரங்கள் இருக்கின்றதா? பரிகாரம் என்ன? இஸ்லாம் கூறுகின்ற பரிகாரம் என்ன? இஸ்லாம் கூறுகின்ற பரிகாரம் என்ன? சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கணவன் ஒரு மனைவியை 3 தலாக்குகளும் சொல்லிவிட்டான் என்றால் அவர்களுக்கு இடையிலே இருந்த திருமண ஒப்பந்தம் அப்படியே முறிந்து விடுகின்றது. கணவன் மனைவியாக அவர்கள் இருக்க முடியாது, அஜ்னபிகள். அந்த மனைவியை அவன் மீண்டும் பெற வேண்டுமாக இருந்தால், சுபஹானல்லாஹ், இஸ்லாம் கூறுகின்ற முறை என்ன? அந்த மனைவி இன்னும் ஒரு கணவனை திருமணம் முடித்து வாழ்ந்து கணவன் மனைவியாக வாழ வேண்டும். இதில் ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. சபையாக இருக்கின்றீர்கள், ஆண்களாக இருக்கின்றீர்கள், பெண்கள் படித்தவர்கள், தாய்மார்களாக இருக்கின்றீர்கள், சொல்ல வேண்டும் கட்டாயம். என் சமூகத்திலே ஒரு காலத்திலே இருந்தது தாலக்கு கல்யாணம். என் சமூகத்திலே தாலக்கு கல்யாணம் என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தி இருந்தார்கள்.
கணவனுக்கு மனைவியும் தலாக் சொல்லி பிரிந்து விட்டார்கள். அவர்கள் மீண்டும் சேர வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டு விட்டால் ஒன்றுக்குமே இயலாத ஒரு வயோதிபரை பிடித்து வருவார்கள். ரோட்டிலே, சமூகத்திலே சுகஈனம்ற்ற, அதாவது செக்ஷுவலாக, குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக, உடலுறவு சம்பந்தமாக எதுவுமே தெரியாத இயலாத ஒருவரை கொண்டு வந்து அவரை நிகாஹ் செய்து அன்றிரவு மாத்திரம் தங்க வைத்து நாளை மறுநாள் முந்திய கணவனுக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையிலே திருமணத்தை நடத்தி வைத்த சமூகம் எம் சமூகத்திலே காணப்பட்டார்கள் சிலர். சகோதரர்களே, யாரெல்லாம் இவ்வாறு செய்திருக்கின்றார்களோ, செய்ய இருக்கின்றார்களோ, அல்லாஹு தஆலா அவர்களை சபிக்கின்றான். அல்லாஹ்வுடைய சாபம் அவர்கள் மீது உண்டாகட்டும் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் ஹதீஸை பாருங்கள். 3 தலாக்குகளும் சொல்லிய ஒரு மனிதன் அதே மனைவியோடு மீண்டும் சேர வேண்டுமாக இருந்தால் இன்னும் ஒரு ஆரோக்கியமான ஜிமாயிலே ஈடுபடக்கூடிய, உடலுறவிலே ஈடுபடக்கூடிய ஒரு கணவன் அவளை திருமணம் முடிக்க வேண்டும், அவளை அனுபவிக்க வேண்டும். ஹதீஸுடைய வார்த்தைகள் சகோதரர்களே. அவனால் முடியவில்லை என்றால் அவனுக்கும் அந்த மனைவிக்கும் இடையிலே சண்டைகள் ஏற்பட்டு, பிரச்சனைகள் ஏற்பட்டு, எவ்வாறு மூத்த கணவன், முதற்கணவன் அவளை தலாக் சொன்னானோ அது போன்று இந்த இரண்டாவது கணவனும் தலாக் சொல்லி இத்தாவிலே இருந்து இத்தாவுடைய காலம் முடிவடைந்ததற்கு பின்னால் குழந்தை இருக்கிறதா, குழந்தை இல்லையா என்பதையெல்லாம் பரிசோதித்ததற்கு பின்னால் தான் மூத்த கணவனோடு இந்த மனைவி போய் சேர முடியும். அன்பார்ந்தவர்களே, அண்மையிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை சொல்வதற்காகத்தான் நான் எடுத்தேன் இந்த கதையை. ஒரு பிள்ளையின் தந்தை, ஒரு பிள்ளையின் தாய் 3 தலாக்கையும் சொல்லிவிட்டார்கள். அவனும் வேறொரு இடத்திலே திருமணம் முடிப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறான். அந்த பெண்ணுக்கும் ஒரு இடத்திலே மாப்பிள்ளை பார்க்கின்றார்கள். ஆனால் நாங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் என்ன என்ற முடிவோடு இன்றைய சமூகத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யார் பொறுப்பு இதற்கு? கணவன் மனைவியாக இரண்டாவது பிள்ளையின் கற்பத்திலே இருக்கின்றது. அந்த பிள்ளைக்கு என்ன சொல்ல போகின்றோம் நாங்கள்? அந்த பிள்ளை எந்த அமைப்பிலே சமூகத்திலே உருவாக்கப்படுகின்றது? ஜினாவினூடாக, விபச்சாரத்தினூடாக. அவர்கள் இன்று வரையில் விபச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? யார் பொறுப்பு சகோதரர்களே? உலமாக்களா, பள்ளிவாசல்களா, காலி நீதிமன்றங்களா, காலி கோடுகளா, இணக்க சபைகளா, போலீஸ் கோடுகளா? இல்லை, அந்த கணவனும் மனைவியுமா? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு சமூகத்திலே ஒன்றல்ல, இரண்டல்ல, பல வகையான பல குடும்பங்களிலே இவ்வாறான விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அல்லவா சகோதரர்களே? 2 தலாக் சொல்லும் வரைக்கும், முதலாவது தலாக்கும் இரண்டாவது தலாக்கும் அந்த கணவனுக்கு அனுமதி இருக்கின்றது. தன்னுடைய மனைவியை மீண்டும் மீட்டிக் கொள்வதற்காக ஏன் அவகாசம் கொடுக்கப்படுகின்றது? காவி நீதிமன்றங்களால், போலீஸ் கோடுகளால் ஏன் கணவனுக்கும் மனைவிக்கும் அவகாசம் கொடுக்கப்படுகின்றது? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அவருடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலா சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம், சில புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தலாம். இதனூடாக அவர்கள் மீண்டும் கணவன் மனைவியாக மாறலாம். இதனால் முதலாம் இரண்டாம் தலாக்குகளுக்கு பின்னால் அவளை மீட்டி எடுப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. 3வது தலாக்கை அவன் சொல்லிவிட்டான் என்றால், யா அய்யுஹன் நாஸ், யா அய்யுஹன் நபி, இதா தல்லக்துமுன் நிஸாஅ ஃபதல்லிகூஹுன்ன லிஇத்தத்திஹின்ன. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, 2 தலாக்குகள் சொல்லிவிட்டால் மீண்டும் அவளை எடுப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. 3வது தலாக்கை சொல்லிவிட்டால் அந்த மனைவியை மீண்டும் எடுப்பதற்கான அவகாசம் அந்த கணவனுக்கோ, மீண்டும் அந்த கணவனோடு போய் சேர்வதற்கான அவகாசம் மனைவிக்கோ இல்லை என்பதை இஸ்லாம் எமக்கு வலியுறுத்துகின்றது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நினைத்த நேரத்திலே தலாக் சொல்லிவிட முடியாது. இன்று குடும்பத்திலே பிரச்சனை என்றால் நாளை காலிக்கோட்டுக்கு சென்று அவர்களை பிரித்து வைக்க முடியாது. அதாவது பெண்களுக்கு மாதவிடாய் வந்து அந்த மாதவிடாய் காலத்திலே உடலுறவில் ஈடுபடாத அந்த காலத்திலேதான் அவளுக்கு தலாக் வழங்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைய சமூகத்திலே தலாக்குகள் எவ்வாறு பங்கு வைக்கப்படுகின்றது? எம் சமூகத்திலே எவ்வாறு தலாக்குடைய நிலைப்பாடுகள் இருக்கின்றது?
யார் கேட்கின்றார்கள்? இன்று உனக்கு எப்போது உன்னுடைய மாதவிடாய் ஆரம்பமாகியது? உன்னுடைய மாதவிடாய் காலம் எப்போது முடிந்தது? நீங்கள் போய் தலாக் சொல்வதற்கு ரெடியாகி வாருங்கள். எப்போது நடக்கின்றது சகோதரர்களே? அண்மையிலே எமது பிராந்தியத்திலே நடைபெற்ற ஒரு மிக மோசமான ஒரு தலாக். அதற்கு யாரு பொறுப்புதாரிகளோ பெயர்களை கூற விரும்பவில்லை சகோதரர்களே. ஏழை குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி ஒரு காதியார் இடத்திலே வருகின்றார். அந்த காதியார் 3 தலாக்குகளையும் ஒரே அடியாக சொல்லி அவளுக்கு துண்டையும் எழுதி கொடுத்து விட்டார். உன்னுடைய தலாக் முடிந்து விட்டது என்று சம்திங் பெற்றுவிட்டார் இந்த காவியார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இவைகள் எல்லாம் என் சமூகத்துக்கு விழிப்புணர்வு செய்யப்பட வேண்டும். பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளும் ஆண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளும் அமுல்படுத்தப்பட வேண்டும். தலாக்குடைய விடயத்திலே எவ்வாறு ஆண்களுக்கு தலாக் உரிமையாக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று இஸ்லாமிய முறைப்படி தன்னுடைய கணவனை மனைவி விட்டு பிரிவதற்கான அவகாசத்தை இஸ்லாம் அனுமதித்திருக்கின்றது சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. மட்டுமன்றி இலங்கை முஸ்லிம் விவாகரத்து சட்டம் 1806 ஆண்டிலும் 1896 ஆண்டளவிலும் இலங்கையிலே முதலாக அறிமுகம் செய்யப்பட்டது. இன்று வரையில் அந்த சட்டம் அமுலில் இருக்கின்றது அல்லவா? அது பல பரிணாம வளர்ச்சியோடு வளர்ந்து வந்து அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு மிகவும் உட்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு சட்டம்தான் விவாகரத்து சட்டமாக இருக்கின்றது அல்லவா? அதனை சமூகத்திலே பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அரசுகள் நடுங்குகின்ற அளவுக்கு இந்த தலாக்குகளுடைய பாரதூரம் அமைய பெற்றிருக்கின்றது சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அதனால் எமது இலங்கை போன்ற சிறுபான்மையாக முஸ்லிம்கள் வாழுகின்ற இந்த நாட்டில் கூட இஸ்லாமிய விவாகரத்து சட்டங்கள் உருவாக்கப்பட்டு பல 100 வருடங்கள் கடந்து விட்டன. 1806 ஆண்டிலும் 1896 ஆண்டளவிலும் லெப்பைமார்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஆலிம்கள் எம் சமூகத்திலே இல்லாத அந்த காலங்களில் லெப்பைமார்களை வைத்து இந்த சட்டம் உருவாக்கப்பட்ட வரலாற்றை எமது சட்ட புத்தகங்களிலே இருந்து நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமன்றி 1951 ஆண்டு 13ஆம் இலக்க சட்டமாக முஸ்லிம் விவாகரத்து சட்டம் இயற்றப்பட்ட வரலாற்றை எமது சட்ட புத்தகங்கள் எமக்கு கூறி காட்டுகின்றன. அதனுடைய தொடர்ச்சியாக சிறு மாற்றங்களை ஏற்படுத்தப்பட்டு 2005ஆம் ஆண்டு வரையில் இறுதியாக அதிலே திருத்தம் ஏற்பட்ட வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய சமூகத்திலே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இஸ்லாமிய விவாகரத்து சம்பந்தமான விடயத்திலே முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியிலே பல கூறுகள், பல இயக்க வெறி பிடித்தவர்கள் அதனை அவர்களுடைய சட்டமாக செயற்படுத்த முனைவதுதான் கவலைக்குரிய விடயமாகவும் இருக்கின்றது. ஒன்றுபட்டு நாம் ஒரு சட்டத்தை உருவாக்கி இஸ்லாமிய திருமணத்திலே சட்ட வயதை நிர்ணயித்து அதற்கு ஒரு சட்ட உருவாக்கத்தை முஸ்லிம்களால் ஒற்றுமையோடு பயணிக்க முடியாத துரதிர்ஷ்டவசமான சமூகமாக எம் சமூகம் இருப்பதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. அந்நிய மதத்தவர்கள் நிறைந்து வாழுகின்ற முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழுகின்ற இந்த நாட்டிலே ஒற்றுமையோடு பயணிக்க தெரியாத முஸ்லிம் சமூகமாக நாங்கள் இருப்பதுதான் கவலைக்குரிய விடயமாகவும் இருக்கின்றது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு அருளாக, இது அல்லாஹ்வுடைய சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு எமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என்ற எண்ணப்பாட்டிலே பயணிக்க தெரியாதவர்களாக எமது சமூகத்தவர்கள் முஸ்லிம்கள் இந்த சட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டிருப்பது கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. காதி நீதிமன்றங்களும் காதி சபைகளும் இலங்கை முஸ்லிம்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. விவாகரத்து போன்ற குடும்ப பிணக்குகளை தீர்த்து வைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் இலங்கை அரசாங்கம் எமக்கு கொடுத்திருக்கின்றது அல்லவா? அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் எமது அக்கறை பற்றி மண்ணிலும் கூட காதி நீதிமன்றம் சுமார் 2011ஆம் ஆண்டளவிலே அது ஒரு கட்டிடத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதற்கு முந்தைய காலகட்டங்களில் பாடசாலைகளிலும் பள்ளிவாசல்களிலும் இயங்கிய வரலாற்றை நாங்கள் மறக்க முடியாது. மட்டுமன்றி இந்த விவாகரத்து இடம்பெறுகின்ற விகிதாசாரங்களை பாருங்கள் சகோதரர்களே. மாதாந்தம்
வருடாந்த கணக்கெடுப்பின் பிரகாரம் விவாகரத்துக்காக வருகின்ற குடும்ப பிணக்குகள் சுமார் 5% குடும்பங்கள் மாத்திரமே சமாதானத்தை சந்திக்க முடிகின்றது. ஏனைய 95% குடும்ப பிணக்குகள் தலாக்கோடு விடைபெற்று செல்வதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. யார் சகோதரர்களை பொறுப்பு? மிகிதமாக இருக்கின்ற 95% அந்த குடும்பங்களுக்கு யார் பொறுப்புதாரிகளாக இருக்கின்றோம்? அறிவுரைகளை யார் வழங்குவது? அவர்களுக்கு அந்த குடும்பத்தினுடைய பெருமானங்களை பற்றி, குடும்ப வாழ்வினுடைய பெருமானத்தை பற்றி யார் சொல்லிக் கொடுப்பது? சகோதரர்களே, இந்த அதிகமான தலாக்குகளுக்கு காரணமாக, அதிகமான இந்த விவாகரத்துகளுக்கு காரணம் இளவயது திருமணத்தை குறிப்பிடுகின்றார்கள். கல்வி அறிவு இல்லாத காரணத்தினால் குடும்பத்திலே பிளக்குகள் ஏற்படுகின்றது. ஒரு பெண்மணி, ஒரு ஆண் திருமணத்துக்கு தயாராகின்ற போது திருமணம் சம்பந்தமான குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக கணவனை மனைவி எவ்வாறு நடத்த வேண்டும், மனைவியை எவ்வாறு கணவன் வழி நடத்த வேண்டும் என்ற உளவியல் சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய கருத்துக்களை அந்த வாலிபர்களுக்கு, வாலிப பெண்மணிகளுக்கு நாம் கொடுக்க தவறுகின்றோம். எனது பிரதேச செயலகத்திலே அண்மை காலமாக இவ்வாறான நிலைப்பாடுகள் ஏற்பட்டு அவர்களுக்கான திருமணம் சம்பந்தமான உளவியல் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது பள்ளிவாசல்கள் தோறும், மஹல்லாக்கள் தோறும், குடும்பங்கள் தோறும், சமுதாயம் தோறும் இது நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றேன். ஏனென்றால் ஒரு கணவனுடைய பெருமானத்தை அறிந்த கணவன் மனைவி, மனைவியுடைய பெருமானத்தை அறிந்த கணவன், பிள்ளைகளின் பெருமானத்தை அறிந்த தாய் தந்தையர்கள் தலாக் என்ற ஒன்றுக்கு, விவாகரத்து என்ற ஒன்றுக்கு அவசரமாக அவர்கள் சென்றுவிட மாட்டார்கள். திருமண ஒப்பந்தங்கள் முறிக்கப்பட்டு தலாக் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் என்றால் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த குடும்பத்தின் பிள்ளைகளின் நிலைப்பாட்டை எண்ணி பாருங்கள். பிள்ளைகளுடைய கல்வியின் நிலைப்பாட்டை எண்ணி பாருங்கள். பிள்ளையினுடைய மனோநிலையினை எண்ணி பாருங்கள். அந்த குடும்பத்தினுடைய மனோநிலையினை எண்ணி பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கணவனுக்கு மனைவிக்கு மத்தியிலே ஏற்படுகின்ற விரோத தன்மைகள் விவாகரத்தின் பின்னர் அந்த குடும்பத்தை அப்படி அழித்து விடுகின்ற அளவுக்கு அவைகள் சென்று விடுகின்றது. இதனால் பொறுமை இல்லாத காரணத்தினால் விவாகரத்து ஏற்படுகின்றது. புரிந்துணர்வு இல்லாத காரணத்தினால் விவாகரத்து ஏற்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனால் தான் இஸ்லாம் விவாகங்களின் போது, நிகாஹின் போது அந்த மணமக்களுக்கு செய்யப்படுகின்ற பிரார்த்தனை, ஒருவரை ஒருவர் புரிந்து வாழுகின்ற, ஒருவரை ஒருவர் பரஸ்பரமாக ஒற்றுமையாக அன்பாக வழிநடத்துகின்ற மணமக்களாக இவர்களை ஆக்கிக் கொடு ரஹ்மானே என்ற அந்த பிரார்த்தனை சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது அல்லவா? சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவற்றை எல்லாம் மறந்தவர்களாக என் சமூகத்தினர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தலாக்கினுடைய பெருமானம் விளங்கி அந்த தலாக்கினுடைய பெருமானத்தை சமூகத்திலே சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் வாராந்த நிகழ்வுகளை ஏற்படுத்துவோம். வாராந்த மாதாந்த நிகழ்வுகளை தாய்மார்களுக்கும் கணவன்மார்களுக்கும் வெறுமனே தலாக்கின் காரணிகள் பெண்கள் என்று அவர்களை திணித்து விடாதீர்கள். கணவனிலே இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான குறைகளை மனைவிமார்கள் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மன்னித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தலாக்கை கையில் எடுப்பது போன்று கொலுஐ அவர்களுக்கு கையில் கொடுத்திருக்கின்றது இஸ்லாம். ஆனால் எம் தாய்மார்கள், எம்மவர்கள், எம் சமூகத்து பெண்கள் அந்த குழுவினுடைய நிலைப்பாட்டுக்கு போவதில்லை. சகோதரர், இதைத்தான் நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டு சென்றேன். எவ்வளவு துன்புறுத்திய போதிலும் அந்த கணவன் தான் எனக்கு வேண்டும் என்று வாழுகின்ற தாய்மார்கள் அவர்கள் பாராட்டுக்குரியவர்களாக இருக்கின்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த விவாகரத்து சம்பந்தமான அறிவினை எம் சமூகத்துக்கு இன்னும் ஏராளம் இருக்கின்றது. சகோதரர்களே, நேரம் எமக்கு அவகாசம் கொடுக்கவில்லை. இருந்தாலும் போதுமான அளவுக்கு அந்த தலாக்கினுடைய விவாகரத்தின் இதற்கு பின்பகுதிகள் நிறைவாக இருக்கின்றது. தலாக்கோடு சம்பந்தப்பட்ட இத்தாவினுடைய சட்டங்கள், லிஆன் என்று சொல்லக்கூடிய சட்டங்கள் இன்னும் ஏராளமாக அமைய பெற்றிருக்கின்றது. சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் வேறொரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் அவற்றை தெளிவாக பார்த்து கொள்ள முடிகின்றது. எனவேதான் வல்ல ரஹ்மான் என் குடும்பங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையோடும் சந்தோஷத்தோடும் பயணிக்கக்கூடிய குடும்பங்களாக எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக.